ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கேன், உளுத்தம்பருப்பு சாதம். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் போட்டு கறி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. நம்மளுடைய வெரைட்டி ரைஸில் நம்ம பார்க்க போகிறது உளுந்து சாதம். அதுக்கு நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து, 3 மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கடாய் எடுத்துட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் வத்தல் பருப்பு 2த்தையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பருப்போட கருவேப்பிலையும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் நல்ல ஒரு வாசனையோட நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து திரிச்சிக்க போகிறோம். இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து 5-6 தேங்காய் துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா குறப்பாக நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா குறப்பாக இந்த அளவுக்கு நான் திரிச்சு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் வத்தல் உளுத்தம்பருப்பு இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம். நல்லா ஆறி வந்துடுச்சு நமக்கு. அதனால் நான் அப்படியே இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு திருப்பிட்டு வந்துடுறேன். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் தேங்காயோட இந்த பருப்பையும் நல்லா நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறப்பாக இந்த அளவுக்கு நம்ம வந்து திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டோம்னா தான் நல்லா போலன்னு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டானா கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு பருப்பும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இதை வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பும் போட்டோம்னா நல்லா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பையும் போட்டுட்டு நல்லா நான் வந்து இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துருவோம். தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே நம்ம திரிச்சு வச்சதையும் இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறிடுவோம். நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தேங்காயை வந்து அப்படியே நம்ம போட்டிருக்கோங்கிறதுனால நல்லா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நமக்கு வத்திட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா கைவிடாமல் ஒரு 3-4 நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுத்துட்ருக்கேன். நல்ல தேங்காய் வந்து ஈரப்பதம் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாதம் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ண முடியும். அதனால இதை ஆற விட்டுடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து காயும் பண்ணிடலாம். பீன்ஸ் கேரட் கறி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வரைக்கும் பீன்ஸ் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீன்ஸ் கேரட் கறி எப்படி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு.
இந்த சமயத்துல உளுத்தம்பருப்பு சேர்த்துருவோம். உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 கருவேப்பிலை. அதையும் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துடுறேன். இப்போ கேரட் பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேயே நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இதுலேயே நமக்கு கால் பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வதக்கும் போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து பீன்ஸ் கேரட்டை நல்லா வதக்கி விட்டாச்சு. மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்திருக்கு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி விட்டுருக்கேன், நல்லா வேகணும் நமக்கு. நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு வந்து பீன்ஸும் கேரட்டும் வேக வச்சிருக்கோம். ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வத்திடுச்சு. பீன்ஸ் கேரட் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 துண்டு தேங்காய் எடுத்துட்டு நல்லா நான் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக திரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா நான் வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ்க்கு வந்து இந்த உளுந்து சாதத்துக்கு இந்த பீன்ஸ் கேரட் கறி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய பீன்ஸ் கேரட் கறியில் வந்து நான் பருப்பு போடாமல் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் வந்து சாதம் வந்து நல்லா ஆற வச்சாச்சு. சூடான சாதத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்ததும் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸையும் போட்டுடுவோம். போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸ்னா ஆன் பண்ணாமல் நம்ம வந்து கடாயை நான் கீழே வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சூடு பண்ணும்போது நமக்கு இன்னும் குழஞ்சி போயிடும். அதனால் சாதத்தை நம்ம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம். பருப்பு எல்லாம் வறுத்து போட்டிருக்கனால, வறுத்து திரிச்சு போட்டிருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. போதாதுக்கு நம்ம வெங்காயம் வேறு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உரிக்கிற நெய் சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபெக்டான உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் சரி, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிறதுக்கும் சரி ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெயும் நிறைய விட்டு நம்ம வந்து இந்த சாதம் கிளறி இருக்கிறதுனால நமக்கு ஈவினிங் முடிய சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறினா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய உளுத்தம்பருப்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்குவோம். நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பீன்ஸ் கேரட் கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.